காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் யூடியூப் சேனல். நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பல்ல கடிச்சு ஓடிட்டோம்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு நாள் வந்துடும். நான் எந்த நாளை பற்றி ரொம்ப ரைமிங்காக பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏகேயோட பிறந்த நாளை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அன்னைக்கு எல்லா டிவி சேனல்ஸ்லையுமே ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஏகேயோட படம் மட்டும் தான் போட போகிறாங்க, எக்ஸப்ட் விஜய் டிவி. ஏன்னா விஜய் டிவியோட லைப்ரரியிலேயே டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அஜித் படம் கூட அவங்க கிட்ட இல்லை. 2015 வெளியான என்ன இருந்தால் படத்தையே விஜய் டிவி தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜெயா டிவி அவங்களோட அரசியல் படத்தை பயன்படுத்தி இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை பறிச்சுட்டாங்க. அதனால விஜய் டிவிக்கு கிடைக்கிற ஒரே ஒரு அஜித் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் கையை விட்டு போயிருச்சு. அடுத்ததா வரப்போற மே 1 நம்ம ஏகேயோட தீனா படமும் பில்லா படமும் ரீ-ரிலீஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் அஜித் ஃபேன்ஸ் மங்காத்தா படத்தை ரீ-ரிலீஸ் பண்ண சொல்லி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் தீனா படம் மூலியமா தான் நம்ம ஏகேவுக்கு தலை அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சதுனால நம்ம ஏகே பொறுத்தவரைக்கு இந்த படத்தை வேர்ல்ட் வைட் செம்மையா ரீ-ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி சென்னையில் இருக்க முக்காவாசி தியேட்டர்கள்ல ப்ரீ புக்கிங் சேல்ஸ்ல மட்டும் டிக்கெட்லாம் தீர்ந்து போய் இப்போ சால்ட் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் டே 1ல மட்டும் 7 to 8 crore வரைக்கும் கலெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் நம்புறாங்க. நெக்ஸ்ட் நம்ம விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம இப்போ சைலண்டா போய்கிட்டு இருக்கான். பட் அஜித் சார் இல்லாத போர்ஷனை தான் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேபி அவரோட பர்த்டே முடிஞ்சோன்னா ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணுவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா மே 1 அன்னைக்கு விடாமுயற்சி படத்தோட அப்டேட் இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் 30ஆம் தேதி அன்னைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்கும் அப்படின்றத.